இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தி மீனவர்களை கைது செய்த நிலையில் இலங்கை ராணுவ மனிதாபிமானத்தோடு நடக்க வேண்டும் என புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது காரைக்காலை சேர்ந்த 6 மீனவர்கள் உட்பட 13 பேர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு உள்ளனர் என்றும் இதில் 2 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி காரைக்கால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் காயமடைந்தவர்களுக்கு மேல் சிகிச்சை அளிக்க புதுச்சேரிக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இலங்கை ராணுவம் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். 10 மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதற்காக அனுமதி பெற்று கடலுக்கு சென்றார்கள். இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக தகவல் வந்திருக்கிறது. இலங்கை கடற்படை மிக மனிதாபிமானம் இல்லாமல் நம்முடைய காரைக்கால் மீனவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பது ரொம்ப கண்டிக்கத்தக்கது.